எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம கனடாவை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். பல பேர் நம்மளுடைய அன்பர்கள் கனடாவில் இருக்கீங்க, மறக்காமல் கமெண்ட்ஸ் போடுங்க. சில டிஸ்கஷன்ஸ் ஃபாரம்ஸ் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதை இன்றைக்கி கொஞ்சம் சம்மரைஸ் பண்ணலாம். உலகமயமாக்கலுக்கு பிறகு பார்டர்லெஸ் வேர்ல்டு, எல்லை இல்லாத உலகம், யார் எங்கே வேணால் போய் வாழலாம், யார் எங்கே வேணால் லிபரல் தாட்னு சொல்லக்கூடியது. அது பல கிரிட்டிசிசம் அப்பயே எந்திரிச்சுது. ஏன்னா நம்ம வீடு அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில் வாழக்கூடியவன் தான் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, மிருகமாக இருந்தாலும் சரி, அதுக்குன்னு ஒரு டெரிட்டரி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். பட் இந்த கொள்கை இன்னைக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ரிவர்ஸ் குளோபலைசேஷன் நடந்துட்டு இருக்குன்றதை நம்ம ஏற்கனவே ஒரு 4 வருடத்துக்கு முன்னாடியே சொன்னோம். ஸோ அந்தந்த நாடும் தன்னுடைய வீட்டை பூட்டக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்றதை, இதில் ஒரு தனித்துவமாக இதில் இல்லாத ஒரு நாடாக இருந்தது பார்த்தீங்கன்னா அது கனடா. அமெரிக்காவில் வீசா ரிஜெக்ட் ஆகக்கூடிய பல இந்தியர்கள் கனடாவில் போய் தொழில் செய்கிறது, வேலை செய்கிறது, அங்கேயே குடியுரிமை பெற்று அங்கேயே இருக்கிறது அப்படின்னு சொல்லி பல நிகழ்வுகளை நம்ம பார்த்தோம். இப்போது கனடா ஒரு மிகப்பெரிய முடிவு எடுத்திருக்கிறாங்க. மாஸ் வீசா கேன்சலேஷன் பிளான். ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான வீசாக்களை கேன்சல் பண்ணக்கூடிய சட்டத்தை இப்போ கனடா அரசாங்கம் முன்னெடுத்திருக்குது. இந்த இடத்துல கனடாவுடைய அத்தாரிட்டிஸ், அதாவது அவங்களுடைய ஐஆர்சிசின்னு சொல்லக்கூடிய இமிக்ரேஷன், ரெஃப்யூஜி அண்ட் சிட்டிசன்ஷிப் கனடான்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு, அவங்களுக்கு ஸ்வீப்பிங் பவர்ஸ், அதாவது புது வீசா கொடுக்கறதுல கட்டுப்பாடு, அது அடுத்தது ஏற்கனவே இருக்கிற வீசாவை கேன்சல் பண்ணி ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான வீசாவை கேன்சல் பண்ணுறதுக்கான அந்த புது சட்டத்தை அவங்க ஏற்ற போகிறாங்க. இதுக்கு அந்த இமிக்ரேஷனுக்கு ஆதரவாக பேசக்கூடியவங்களுக்கு ஒரு இதுவுமே இருக்குது, ஒரு எதிர்ப்புமே இருக்குது. பட் இப்போ அவங்களுடைய பிரதமர் மார்க் கார்னி இந்த பில்லை ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுறாங்க. வெகு வேகமாக அவங்க பார்லிமெண்டத்தில் வரப்போகுது அப்படின்னு பார்க்குறோம். அதில் குறிப்பாக அவங்க சொல்கிறது கண்ட்ரி ஸ்பெசிஃபிக் சேலஞ்சஸ் அப்படின்னு 2 நாடுகளை அவங்க பார்க்குறாங்க. அதாவது இந்த நாடுகளில் இருந்து தான் அதிகமான போலி வீசாவில் பொய்யான காரணங்களுக்காக கனடாக்குள்ளே நுழையிறாங்கன்றது. அதில் நம்பர் 1 இந்தியா, 2வது பங்களாதேஷ். ஸோ இப்போது எங்கே இந்த இது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க் கார்னி அவர்கள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை சந்தித்தது எல்லாமே நம்ம பார்த்தோம். மார்க் கார்னி அவர்கள் சந்தித்த பிறகு கனடா அமெரிக்காவுக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக மாறும்னு சொல்லி பல பேர் சில கருத்துக்களை சொன்னாங்க. நான் அதை அன்றைக்கி உடன்படலை. ஏன் அப்படின்னா, அடிப்படையாக இது ஒரு 5 அலையன்ஸ் நாடு. அமெரிக்கா, யூகே, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, இது 5மே சேர்ந்து 5 அலையன்ஸு சொல்லக்கூடிய ஆங்கிலோ சாக்சன் அமைப்பு. இவங்களில் தலைமை பண்பில் இருக்கிறது, நம்பர் 1 இருக்கிறது அமெரிக்கா, அடுத்தது கனடா. ஸோ அமெரிக்கா செய்யக்கூடிய ஒரு பாலிசி சேஞ்ச், இப்போ ட்ரம்ப் பண்ணதை இவங்க பண்ணுவாங்கன்றதை நம்ம ஏற்கனவே அனலைஸ் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்டாக தான் நடக்குது. ஸோ கனடா பார்டர் சர்வீஸ் ஏஜென்சியும் அமெரிக்காவுடைய இமிக்ரேஷன் அமைப்பும் சேர்ந்து ஒரு ஒர்க்கிங் குரூப்பை ஃபார்ம் பண்ணாங்க. இதெல்லாம் பின்னாடி சைலண்ட்டாக நடந்துகிட்டு இருந்துச்சு. இதில் யாரெல்லாம் ஃப்ராடலண்ட்டாக ஒரு காரணம் சொல்லி கனடாக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க, அமெரிக்காக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்கன்றதை பார்த்து அதை ஏஐ தொழில்நுட்பம் மூலிமா இது எந்த நிறுவனம் செஞ்சாங்கன்றதும் நம்மளால் சொல்ல முடியும். பட் அது வேண்டாம். 2 நாடுகளும் ஒன்று சேர்ந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இதனால் வரைக்கும் கொடுக்கப்பட்ட வீசாக்களில் யாரெல்லாம் ஃப்ராடலண்ட்டாக பொய்யான காரணங்களை சொல்லி உள்ளே நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்தெந்த காரணத்துக்காக கனடாக்குள்ளே போகிறாங்க? ஃபஸ்ட்டு கல்வி, 2வது வேலை, 3வது அசைலம். எனக்கு என் நாட்டில் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல பேர், ஈழத்தமிழர்கள் பல பேர் அங்கே போய் இருந்தாங்க. அவங்க நாட்டில் அந்த ஈழப்போர் நடந்துகிட்டு இருந்த சமயத்தில். இப்போ இந்தியாவிலேருந்தும் நிறையா பேர் போகிறாங்க. இங்கே என்ன அது மாதிரியான ஒரு நிகழ்வு இல்லை, போடுறா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. ஸோ அசைலம் சீக்கர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது இது 3 தான் ப்ராடர் ரீசன்ஸ் வீசா வாங்குறதுக்கு, அந்த நாடுகள் வீசா கொடுக்கறதுக்கு. இப்போ கனடாவுடைய பார்டர் சர்வீஸ் ஏஜென்சிஸு என்ன சொல்கிறாங்க, இந்த திட்டத்தை அவங்க ஏன் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான ஃப்ராடு நடக்குது. இந்த வீசாவை பொய்யான காரணங்களுக்கு சொல்லி, டங்கி ரூட்டுன்னு சொல்லி, இந்த கழுதை ரூட்டுன்னு சொல்லக்கூடிய அது தனி, வீசாவே தவறான காரணங்களுக்கு அப்ளை பண்ணிட்டு நம்மளுடைய கனடாவால் சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் நண்பர்கள் மறக்காமல் இந்த கமெண்ட்ஸை போடுங்க. அதாவது இங்கேருந்து அங்கே ஏற்கனவே இருக்கவங்களோட பொய்யான திருமணம் சொல்லி ஸ்பௌஸ் வீசாவில் உள்ளே போகிறது, அதன் பிறகு அங்கே இது வேறு ஏதாவது ஒரு கல்வி வீசாவில் போயிட்டு அங்கே ஒரு அட்ரஸ் பேர் தெரியாத காலேஜில் படிச்சுக்கிட்டு அதன் பிறகு அங்கே போய் வேலை செய்கிறதுன்னு போன்ற பல வேலைகளை நம்ம ஆட்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இந்த இடத்துல ஜூலை 23 to 24 பார்த்தீங்கன்னா கனடாக்கு வீசா ப்ராசஸிங் டைமை 30லேருந்து 54 மாற்றினாங்க.
ஸோ நீங்கள் உடனே 30 நாளில் வீசா கொடுக்க மாட்டாங்க, கிட்டத்தட்ட டபுள் ஆச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியர்களுக்கு வீசா கொடுத்த காலம் அப்படின்னு ஜனவரியில் இப்போ 2024 63,000. அது அப்படியே பார்த்தீங்கன்னா ஜூனில் ட்ராப் ஆகி 48,000 ஆகுது. கிட்டத்தட்ட 20,000 வீசாவை வந்து கட் பண்ணுறாங்க. இப்போது புது சட்டத்தை பயன்படுத்தி இந்த பேக்லாகெல்லாம் ரெடியூஸ் பண்ணி எக்கச்சக்கமான அப்ளிகேஷனை ஒரே நேரத்தில் ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்றது அவங்களுடைய எய்ம். ஸோ இதுக்கு ஏற்கனவே அப்ளை பண்ண வீசாஸை ரிஜெக்ட் பண்ணணும். இனிமே வரக்கூடிய வீசாஸ்க்கு உண்டான டைமை வந்து அதிகப்படுத்தணும், அதற்கு உண்டான வீசா கட்டணத்தையும் அதிகப்படுத்தணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய வீசாவை கேன்சல் பண்ணி இவங்களெல்லாம் மொத்தமாக பேக் பண்ணி அனுப்பணும் அப்படின்றது தான் கிளியர் கட்டான கனடாவுடைய இந்த நடவடிக்கை. இதில் இருக்கிறதுலே அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் போகக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடா ஒன் ஆஃப் த நாடு. அதில் அதிகமான மாணவர்கள் போகிறது இந்தியாவில் இருந்து தான். இப்போது ஆகஸ்ட் மாதம் எடுத்தீங்க அப்படின்னா 74% ஸ்டூடெண்ட்ஸ் வீசா அப்ளிகேஷன் வந்து கனடா ரிஜெக்ட் பண்ணுறாங்க. 100 பேரில் வெறும் 26 பேருக்கு தான் வீசா கிடைக்குது. அதே மாதிரி அசைலம் கேட்டு அகதி ஸ்டேட்டஸ் கேட்டு உயிருக்கு பயம் சொல்லி அகதி ஸ்டேட்டஸ் பேசி போகக்கூடியது மே 2023 500 இருந்தது. இப்போ 2024 பார்த்தீங்கன்னா 2000 பேர் கேட்டிருக்காங்க. அந்த வீசா ஒன்றும் கொடுக்கல. அசைலம் கேட்டு போகிறது 4 மடங்கு அதிகமாகிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 2024 1873 அப்ளிகன்ஸ் இந்தியாவில் வந்து கனடாக்கு வீசா கேட்டு போகிறவங்க அவங்கள வந்து அடிஷ்னல் கொஸ்டினிங் மற்றும் ப்ரொசீஜர் ஃபேர்னஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இதில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த வீசா ப்ராசஸை இன்னும் கடுமையாக்குறாங்க. ஏன்னா நீங்கள் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் பார்த்தீங்கன்னா கனடாவை ஈஸியாக மக்கள் போகலாம். அப்புறம் கனடாவில் போய் கொஞ்ச காலம் இருந்து குடியுரிமை பெற்று அதன் பிறகு அமெரிக்காவுக்கு போகக்கூடிய அந்த லேட்டரல் என்ட்ரி ரூட்லாம் இருக்குது. பல பேர் இங்கேருந்து அப்படி தான் போயிட்டுருக்காங்க. இப்போ இந்த இடத்துல சிவில் சொசைட்டி குரூப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் இருக்காங்க, கனடியர்கள் இருக்காங்க, இந்தியாவால் கனடியர்கள் இருக்காங்க, பல குரூப்ஸ் இருக்குது. அவங்க எல்லாருமே இதை வந்து எதிர்க்கிறாங்க. இது ட்ரம்ப் சொன்னதை தான் இவங்க கனடாவில் பண்ணுறாங்க. மாஸ் டிப்போர்ட்டிங் மிஷின், இந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்படும் அப்படின்ட்டு. கனடாவுடைய ஹையஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்தியாவிலேருந்து தான் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போது மேஜர் பீப்புள் டு பீப்புள் டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் இருக்குது. கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னா பீப்புள் டு பீப்புள் டைஸ் தான் அதிகமாகவே இருக்கும். பல நகரங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா இந்திய நகரங்களில் அவங்க சொல்லுவாங்க. இப்போது இந்த மாஸ் கேன்சலேஷன் அப்படின்றது ஏற்கனவே கனடாவில் இந்தியர்களுக்கு ஒரு காலத்தில் பெரும் மதிப்பு நல்ல ஒரு பழகிட்டு இருக்கக்கூடிய கனடியர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹோஸ்டலில் வராங்க. இந்தியர்கள் மேலான தாக்குதல் அதிகமாகுது. ஹேட் கிரைம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வன்ம தாக்குதல் அதிகமாகுது. இந்தியர்களோடு அவங்க பழைய மாதிரி நட்பு பாராட்டுறது கிடையாது. அன்லஸ் ரெண்டில் நீங்கள் ஒரு பெரிய ஒரு பொசிஷன் இருக்கீங்கன்னா ஒரு வழி இல்லை. பட் ஜென்ரலாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி சமீபமாக அமெரிக்காவில் நடந்த ஒரு ட்ரக் ஆக்சிடென்ட்டு. இங்கேருந்து போன ஒருத்தர் அந்த ட்ரக்கில் சமைச்சிக்கிட்டு இண்டக்ஷன் ஸ்டவ் போட்டு சமைச்சிக்கிட்டு போனதில் ஒரு 5 பேர் உயிர் பலியாகிறாங்க. கடுமையாக அந்த வீடியோஸ் எல்லாம் வைரல் ஆகுது. இந்தியர்களை உள்ளே விடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி ஆங்கிலம் தெரியாத கிட்டத்தட்ட 1000 டிரைவர்ஸை வீசா கேன்சல் பண்ணி அவங்க அனுப்புகிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை நம்ம பார்ப்போம். அப்போ தான் இதோட வீரியம் என்ன அப்படின்றது தெரியும். ஸ்டடி பர்மிட் அப்படின்றது 74% ரிஜெக்ஷன் ரேட். நீங்கள் படிப்புக்காக அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க விசா அப்ளை பண்ணிங்கன்னா 74% வந்து ரிஜெக்ட் ஆகுது. அசைலம் கிளைம்ஸ் அப்படின்றது அகதிகள் ஸ்டேட்டஸ் கேட்டு போகக்கூடியது 500லேருந்து 2000 மாறி இருக்குது. வீசா அப்ரூவல் பார்த்தீங்கன்னா 63,000லேருந்து 48,000 குறைஞ்சிருக்கு. வீசாவுக்கு இருக்கக்கூடிய ப்ராசஸிங் டைம் எடுத்திங்கன்னா 30 நாள்லேருந்து 59 நாள் ஆயிருக்கு. அதே மாதிரி ஃபேர்னஸ் லெட்டர் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த வீசா ஸ்க்ரூட்டினி அதிகப்படுத்தினது 1863 அப்ளிகேஷன்ஸு. ஸோ இது எல்லாம் பார்க்கும்போது மொத்த ஒரு மேசிவான ஒரு வீசா கேன்சலேஷன் இப்போ அவங்க பண்ண போகிறாங்க. இது நவம்பர் டிசம்பர்லேயே வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இதில் டார்கெட் பண்ணப்பட்ட நம்பர் 1 கண்ட்ரி இந்தியா, அடுத்தது பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் தான். ஸோ இப்போது வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கக்கூடியவங்க, ஏற்கனவே அவங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் பல பேர், நாமும் இதை கொஞ்சம் சீரியஸாக பார்த்தாக வேண்டிய கட்டாயம் இருக்குது. குட் நியூஸ் அப்படின்னு நம்ம என்ன எடுத்தோம் அப்படின்னா, இந்தியா ஒரு க்ரோத் ஸ்டோரி. அடுத்த 20 வருடத்துக்கு என்ன ஆனாலும் இந்தியாவுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. பட் நீங்கள் கனடாவை கம்பேர் பண்ணும்போது அந்த அரசாங்கத்துக்கே உண்டான அந்த ஈஸ் ஆஃப் லிவிங் இருக்கட்டும், அந்த நாட்டோடைய சுத்தபத்தமான ரோடுகள் எல்லாமே இருக்குது. சோஷியல் இஷ்யூஸ், சிவில் இஷ்யூஸ் நிறையவே இருக்குது இந்தியாவில். இப்போ கூட கோயம்புத்தூரில் ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த அவலத்தை நம்ம பார்த்தோம். இந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் கனடாவை நீங்கள் பர்மனெண்ட்டாக நம்பி போகிறது அன்லஸ் ஆர் அன்டில் நீங்கள் ஒரு பெரிய இடத்துல இருக்கீங்க, ஹைட் ஸ்கில் ஒரு இதுவாக இருக்கீங்க, ரிசோர்ஸாக இருக்கீங்கன்னா அது வேறு கதை.
பட் நிச்சயமாக இது கனடாவில் மட்டும் கிடையாது, அமெரிக்காவில் தொடங்குச்சு, கனடா பார்த்தோம், யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இது எல்லா இடங்கள்லையுமே இந்த பேட்டர்னை வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போது இதோட ஜியோ பொலிட்டிக்கலாக ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, நமக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்து கொடுத்த ப்ரூஃப், அந்த ப்ரூஃபை வந்து நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். பாகிஸ்தான் இப்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸை காசு கொடுத்து அவங்கள இந்தியாவுக்கு வந்து சுற்றுலா பயணிகள் மாதிரி அனுப்பிச்சு இங்கே இருக்கக்கூடிய சில மோசமான இடங்கள்லாம் காமிச்சு அதை வச்சு இந்தியாவை மிகப்பெரிய லெவலில் இந்தியர்களோட இமேஜை டேமேஜ் பண்ணுறது. இதற்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா மனித கழிவுகளை வீசக்கூடிய பூப் ஃபெஸ்டிவல்னு சொல்லி ஒரு ஃபெஸ்டிவல் இருந்த மாதிரி ஒன்று காமிச்சு அதை வீடியோ எடுத்து உலகம் முழுக்க அதை வைரலாக்கி அதன் பிறகு அங்கே போய் இந்தியாவுக்கு போய் எனக்கு வந்து இல்லாத வைரஸ்லாம் வந்துருச்சு, எக்கச்சக்கமாக எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, இருக்கிறதுலே ஒரு அசுத்தமான ஒரு கேடுகட்ட கண்ட்ரி இந்தியான்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸரை நம்ம பார்க்க முடிஞ்சுது. பின்னாடி யார் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானும் துருக்கியும். ஸோ வரக்கூடிய காலங்களில் நம்மவர்கள் வெளிநாடுகளில் செய்யக்கூடிய ஒரு செயலும், நீங்கள் கேஷுவலாக ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிட்டு பேப்பரை தூக்கிட்டு நம்ம ஊரில் போட்டு போகிற மாதிரி எங்கள் யாரும் பார்க்கலன்னு போட்டு போய் அந்த வீடியோ வைரல் ஆச்சுன்னா உங்கள் ஒருத்தரால் அந்த அங்கே வாழக்கூடிய அனைத்து இந்தியர்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக போகும். ஒரு சமீபத்தில் அந்த பிரச்சனை, வீசா பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெண் பார்த்தேன், H1B வீசாவில் வராமல் F1B வீசாவில் F1 வீசாவில் எப்படி வரலாம்னு சொல்லிட்டு ஒரு இந்த சைகையெல்லாம் போட்டு ஒரு டிக்டாக் வீடியோ போட்டிருந்தாங்க. இது தேவையே இல்லாதது. அது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆட்கள் எடுத்து எப்படி இந்தியர்கள் வந்து அமெரிக்காவுடைய வீசா சிஸ்டத்தை ஏமாற்றி உள்ளே கொண்டு வராங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஆஸ்திரேலியாவில் இந்தியர்கள் 2 பேர் போய் அந்த வீட்டோட குப்பையை கொண்டு போய் ஆற்றுல போட்டு வராங்க. அவங்க வந்து ரொம்ப ஆற்றெல்லாம் ரொம்ப க்ளீனாக வச்சுருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய வலதுசாரிகள் அதை எடுத்து வைரல் பண்ணுறாங்க, இந்தியர்கள்னு அசுத்தமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியாவுடைய இமேஜை மிகப்பெரிய லெவலில் டேமேஜ் பண்ணுறதுக்கான வேலையை பாகிஸ்தான் முன்னெடுத்துருக்காங்க. இது பார்டரில் போடுற சண்டையை விட மிக மிக டேஞ்சரஸ் ஆனது. ஏன்னா இந்தியாவுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாழக்கூடிய இந்தியர்கள் தான். அது ரெமிட்டன்ஸாக இருக்கட்டும், அது நம்மளுடைய டயஸ்போராவாக இருக்கட்டும். இது ரெண்டையும் உடைக்கணும் அப்படின்றதுல பாகிஸ்தான், துருக்கி போன்ற நாடுகள், சைனா போன்ற நாடுகள் கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள், உங்களுடைய சர்க்கிளில், ஏன்னா நீங்கள் எல்லாருமே உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் கனெக்டாக இருப்பீங்க, ஏதாவது ஒரு ஃபார்மில் கனெக்டாக இருப்பீங்க, தயவு செய்து இதில் தமிழர்கள் இல்லை தெலுங்கர்கள் இல்லை குஜராத்திகள் கிடையாது. நம்ம நாட்டை விட்டு வெளில போகும்போது நம்ம இந்தியர்கள் அப்படின்ற அடையாளத்தில் தான் அங்கே போகிறோம். யார் தப்பு பண்ணாலும் அது இன்னொருத்தர் வந்து பாதிக்கும். ஒரே இதுவாக இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான கம்யூனிட்டியாக இருங்க. ஏன்னா வரக்கூடிய டைம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப டெஸ்டிங்காக இருக்குது. வெளிநாட்டு வேலை அப்படின்ற மோகத்தை இன்றைக்கி மாற்றி யோசிக்க வேண்டிய கட்டாயமாக நான் அதை பார்க்குறேன். இன்ஃபேக்ட் ஒரு வகையில் லாங் டேர்மில் இந்தியாவுக்கும் அது நல்லது தான். ஸோ கனடாவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இனி கனடா போகணுன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் இந்த வீசா ஸ்கேம்லலாம் மாட்டாமல் எப்படியாவது கனடாக்குள்ளே போயிடணும், அதுக்காக 1000 பொய்யை சொல்லுவேன் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை அடுத்த ஃப்ளைட்டில் போட்டு இங்கே திரும்ப அனுப்புறதுக்கான சட்டத்தை அவங்க ஏற்கனவே ஏற்றிட்டு இருக்காங்க. உங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.